நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனில் கூகுள் பேயை பயன்படுத்துகிறீங்களா? அப்படி நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா அதில் ஒரு அருமையான செட்டிங்கை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியப்படுத்த போகிறேன். தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துங்க, தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டா ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் பே வழியாக நீங்கள் அடிக்கடி பேமெண்ட்டை ரிசீவ் பண்ணக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் லைவ் இருந்தால் எப்படி இருக்கும்? அதுக்கு ஒரு அருமையான செட்டிங். அந்த செட்டிங்கை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணுங்க. பட் அதில் ஒரு நல்லது இருக்குது, ஒரு கெட்டது இருக்குது. நான் இந்த வீடியோவில் அதை தெரியப்படுத்துகிறேன், தெரிஞ்சுக்கோங்க. வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் கூகுள் ப்ளே ஸ்டோர் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. கூகுள் பே ஃபார் பிஸ்னஸ், அதாவது நீங்கள் அடிக்கடி கூகுள் பே வழியாக பணத்தை ரிசீவ் பண்ணக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் கண்டிப்பாக உங்கள் ஃபோனில் இருக்கும். இந்த அப்ளிகேஷனில் ஏதாவது அப்டேட் இருந்தால் உடனே கொடுத்துட்டு இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். சரி, ஓப்பனும் பண்ணியாச்சு. டாப் ரைட்டில் 3 டாட் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. செட்டிங்ஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இல்லை பேமெண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே போங்க. பார்த்தீங்கன்னா டர்ன் ஆன் ஆல் செட்டிங்ஸ் டு கெட் லைவ் பேமெண்ட் நோட்டிஃபிகேஷன். உடனுக்குடனே நீங்கள் பேமெண்ட்டோட நோட்டிஃபிகேஷனை பெறணும்னா எல்லாத்தையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. பட் நீங்கள் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாய்ஸ் நோட்டிஃபிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெர்மனெண்ட் நோட்டிஃபிகேஷன், அது சப்தம் இல்லாமல் வந்து உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் பேனலில் டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி லாஸ்ட்டில் பாருங்கள், பேக்ரவுண்ட் பேட்டரி யூசேஜ். இதாங்க லைவ் பேமெண்ட் அலாட். இது உங்களுக்கு தேவைதானா? இந்த லாஸ்ட்டாக உள்ள இந்த செட்டிங்கை நீங்கள் ஆன் பண்ணீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் உங்கள் ஃபோனோட பேக்ரவுண்டில் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். பட் ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது. நீங்கள் 100% பேட்டரியை நீங்கள் சார்ஜ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ தேவை உள்ளவங்க இதை ஆன் பண்ணிக்கோங்க. தேவை இல்லாதவங்க, எப்போது ஒருக்கா பேமெண்ட் வருதுன்னா இது உங்களுக்கு தேவையில்லை தான். இல்லை நீங்கள் ஒரு ஷாப்போ ஏதோ வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி இது தேவையில்லை. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்சு இந்த செட்டப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் மறக்காமல் கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.